முதலில் வாரியார் தந்தை மல்லையதாசருடன் சென்று சொற்பொழிவுகளை கேட்டு வந்தார். சில ஆண்டுகள் தந்தையின் இசை சொற்பொழிவிற்கு பின்பாட்டு பாடி வந்தார். அதனால் வாரியாருக்கு கேள்வி ஞானமும் இசையறிவும் கிட்டியது. வாரியாருக்கு 19வது வயதில் திருமணம் நடந்தது. வாரியாரின் தாய்மாமா திரு வே. சிவகுரு முதலியாரின் புதல்வி அமிர்தலட்சுமியை வாரியார் மணந்து கொண்டார். மல்லையதாசர் வாரியாரை சென்னைக்கு அனுப்பி வீணை கற்றுக்கொள்ளச் செய்தார். மல்லையதாசர் காங்கேயநல்லூர் ராஜகோபுர திருப்பணி செய்த வகையில் 5000 ரூபாய் கடன் பட்டிருந்தார். அதனை அறிந்த வாரியார் சுவாமிகள் அக்கடனை தீர்க்க விரும்பினார். அதற்காக தன் தந்தைக்கு தெரியாமல் சென்னையில் சொற்பொழிவுகள் ஆற்றத் தொடங்கினார். தந்தையார் பட்டிருந்த கடனை அடைத்து விட்டார். வாரியார் வீணை இசையில் தேர்ச்சி பெற வேண்டுமென்று தந்தையார் கருதினார். தென்மடம் வரதாச்சாரியார் என்பவரிடம் வீணை கற்க ஏற்பாடு செய்தார். நாள்தோறும் சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து ஆனைக்கவுனியில் இருந்த வீணை ஆசிரியர் வீட்டிற்கு சென்று வருவார். மற்ற நேரங்களில் தமிழ் நூல்கள் பலவற்றையும் கற்றுத் தேர்ந்தார்.